பர்சனாலிட்டி பத்தி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்லிடுறாங்க கோவமா, டோன்ட் வரி. நம்ம அவங்களுக்கு தெரியாம இடியம்ஸ் யூஸ் பண்ணி பேசலாம். பர்சனாலிட்டி இடியம்ஸ். திக் ஸ்கின்டுனா எப்படி யாரு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் யாருமே அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கவே மாட்டாங்க. யார்கிட்டயும் அவங்க வந்து பேட் கமெண்ட்ஸே வாங்கியிருக்க மாட்டாங்க. அவங்கள திக் ஸ்கின்ட் அப்படின்னு சொல்லலாம். டார்க் ஹார்ஸ்னா யாருன்னு பாத்தீங்கன்னா, எல்லா டேலண்ட்ஸும் உள்ள ஒளிச்சு வச்சுட்டு நம்ம கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி நடிப்பாங்க. நேரம் வரப்போ அந்த டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. அவங்க தான் டார்க் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஸி பாடி அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒன் ஹூ காசப் அதர்ஸ். காசிப் பண்ணிட்டே இருப்பாங்க, பின்னாடி புறம் பேசுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள வந்து பிஸி பாடி அப்படின்னு சொல்லலாம். ஸ்னேக் இன் த கிராஸ் ரொம்பவே ஃபெமிலியரான இடியம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்க, குவைட் ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. ஆனா அவங்க ரொம்ப குவைட் டேஞ்சரஸ். பின்னாடி பார்த்தா நம்மளுக்கே தெரியாம நல்ல பயங்கரமான வேலைகள்லாம் செய்வாங்க. அவங்கள ஸ்னேக் இன் த கிராஸ்ன்னு சொல்லலாம். இதுல ஸ்னேக் இன் த கிராஸ் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் கமெண்ட் பண்ணுங்க.